வணக்கம் நண்பர்களே, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள டிசி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்தாவே தெரியுது பயங்கரமான ஒரு வயலண்ட்டான படமாக இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்சோ இந்த ட்ரெய்லர் கட் எப்படி இருந்துச்சுன்னா, படத்தினுடைய ஒன்லைனை மட்டும் ரிவீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது படத்தினுடைய கதை இப்படி தான் போகும், அதாவது இப்படி ஆரம்பிக்கும் இப்படி முடியும் அப்படிங்கிறத மட்டும் ரிவீல் பண்ணியிருந்தாங்களே தவிர படத்தினுடைய கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவீல் பண்ணலை. சரி வாங்க நண்பர்களே, இன்னைக்கு டிசி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முதல்ல இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேவதாஸ் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு விபச்சார விடுதிக்கு போறாரு. அங்க வந்துட்டு சந்திரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரையுமே பார்க்குறாரு. ஸோ அப்போ அவங்க கூட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறப்போ நம்ம சந்திராக்கும் நம்ம தேவதாஸுக்கும் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ நம்ம சந்திரா வந்துட்டு தன்னுடைய பேக் ஸ்டோரியை சொல்கிறாங்க. தான் இங்கே எப்படி வந்தேன், யார் இங்கே கொண்டு வந்து விட்டா, தனக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்னக்கப்புறமா தேவதாஸும் நம்ம சந்திராவும் அந்த விபச்சார விடுதியிலிருந்து தப்பிச்சு போய் யாரெல்லாம் நம்ம சந்திராவுடைய வாழ்க்கையில் விளாட்னாங்களோ அவங்களையெல்லாம் மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு ஒன்லைனை தான் இந்த ட்ரெய்லர் சொல்லிச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல சந்திராவும் சரி தேவதாஸும் சரி பயங்கர வயலண்ட்டான ஒரு கேரக்டராக தான் காட்டியிருக்காங்க. இதில் அந்த சந்திரா கேரக்டர் எப்படி இவ்வளோ வயலண்ட்டான ஒரு கேரக்டராக மாறிச்சு அப்படிங்கிறதையும், நம்ம தேவதாஸ் கேரக்டர் யார், அவர் எதுக்கு அந்த இடத்துக்கு வராரு, அவர் எவ்வளோ வயலண்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிறதையுமே காட்டிட்டு இந்த கதைக்குள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்லேயே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன் மேபி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டினதுனால. அண்ட் அங்கே ரோட்டில் ஒரு ஆம்னி வந்துட்டு இருக்கும், உள்ளேருந்து ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு தான் கேட்கும். அது வந்துட்டு சந்திரா கேரக்டர் தான். ஸோ அப்போயே வந்துட்டு அந்த ஆம்னியிலிருந்து இறங்கி ஒருத்தன் ஓடுவான், பின்னாடியே கத்திட்டே வந்து அந்த அம்மா ஷூட் பண்ணுற மாதிரியுமே காட்டுவாங்க. ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ வயலண்ட்டான ஒரு ஆள், இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு சீனாக கூட அது இருக்கலாம். அடுத்ததாக ஒரு டாக்டரையும் ஒரு போலீஸையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போலீஸை கொல்லுவா, டாக்டரை கொல்லுவா. ஆக்சுவலாக அந்த டாக்டரும் சரி அந்த போலீஸும் சரி நம்ம சந்திரா கேரக்டருடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சில்மிசம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்சாக தான் வந்துட்டு அவங்கள போட்டு தள்ளியிருப்பாங்க நம்ம தேவதாஸும் சந்திராவும் சேர்ந்து. ஸோ அந்த படம் முழுக்க வந்துட்டு தாங்க போகிறது நம்ம சந்திரா கேரக்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நடந்த அநீதியை சுற்றி தான் இந்த படம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இதே மாதிரி ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு, சாணிக்காயுதம்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி நம்ம செல்வராகவன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ரிவெஞ்செல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே சந்திரா கேரக்டருக்கு நடந்த அநீதியை எதிர்த்து தான் இவங்க போராடுற மாதிரியான ஒரு படமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவதாஸ் மற்றும் சந்திரா அவங்க கூட இன்னொரு 3 பேர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்கெல்லாம் மேபி நம்ம தேவதாஸ் அவர்களுடைய ஆட்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேவதாஸ் கேரக்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய கேங்ஸ்டர் கிட்ட அடியாளாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அவரும் வந்துட்டு ஒரு வயலண்ட்டான ஆள் தான், கொலை பண்ணுறதெல்லாம் அவருக்குமே அசால்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரா கூட சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சந்திராக்கான ரிவெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், ஏன் ப்ரோ தேவதாஸ் இவ்வளோ பண்ணுறாரு சந்திராக்காக? அவர் பாட்டிக்கு ஒரு விபச்சார விடுதிக்கு வந்தார், அங்கே விபச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் சந்திரா, அவளுக்காக இவர் ஏன் இவ்வளோ இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா காதல் தான். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தேவதாஸ்க்கு இந்த சந்திரா அப்படிங்கிற அந்த பொண்ணு மேலே காதல் வந்திருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இந்த வயலன்ஸான ஜேர்னிலையுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய காதலையுமே நல்லா வெளிக்காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது ஓப்பனாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலைன்னாலுமே ரெண்டு பேருடைய மனசுலையுமே வந்துட்டு ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அந்த லவ் அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை வெளிக்காட்டாமே ரெண்டு பேரும் டிராவல் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜேர்னரில் தான் இந்த படம் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீனில் வந்துட்டு நம்ம சந்திரா தேவதாஸுடைய கையை இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒருத்தங்க கையில் கன் இருக்கும், இன்னொருத்தங்க கையில் ரோஸ் இருக்கும். ஸோ இது மூலமாகவே வயலன்ஸ் ஒரு பக்கம், காதல் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. வயலன்ஸை மென்ஷன் பண்ணுற வகையில் கன்னும், காதலை மென்ஷன் பண்ணுற வகையில் ரோஸுமே அந்த இடத்துல டேரக்டர் வச்சுருப்பாரு. உன் கூட நான் ஆயுதத்தை வச்சும் போராடிக்கிட்டு இருக்கேன், காதல்லையும் போராடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் மூலமாகவே தெரியுது ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வெளிப்படுத்திக்காமல் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ஃப்ரேம்லேயே காட்டிட்டார் டேரக்டர். அதாவது தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆண் எந்த எல்லைக்கும் வேணாலும் போவான் அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் இது இருக்கும். ஸோ ஒரு சீனில் வந்துட்டு அந்த சந்திரா கேரக்டரை அந்த போலீஸ்காரை கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்துட்டு அந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினதுக்காகவே கொலை பண்ற மாதிரி காட்டுவாங்க. அவ பேர் சந்திரடா.
அவள் பேர் சந்திராடா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணை அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை ஒருத்தன் திட்டினா கூட அவனை கூட கொலை பண்ணுற அளவுக்கு ஆள் இறங்கிட்டாரு. ஸோ தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாகத்தான் இந்த DC திரைப்படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு நானும் ரவுடிதான் படத்தினுடைய கதை தான். ஸோ காதம்பரி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு அரசியல்வாதியே கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறாருல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் அதே கான்செப்டை ரொம்ப வயலண்ட்டாக ரத்தம் தெறிக்க எடுத்தா அதுதான் DC அப்படிங்கிற இந்த திரைப்படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வா, உன்னை எங்க சேஃபா விட்டு போறேன். அண்ட் இந்த DC திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சந்திரா அப்படிங்கிற கேரக்டர் பயங்கரமாக எல்லார் மத்தியிலையுமே பேசப்படக்கூடிய ஒரு உமன் கேரக்டராக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இப்போ எப்படி படையப்பா திரைப்படத்தில் ஒரு நீலாம்பரி, அப்புறம் அந்த திமிரு திரைப்படத்தில் ஒரு ஈஸ்வரி, அதே மாதிரி இந்த வடச்சென்னை திரைப்படத்தில் ஒரு சந்திரா, அந்த சந்திரா மாதிரியே இப்போ இந்த DC திரைப்படத்தில் கூட இந்த சந்திராவுமே மிகப்பெரிய ஒரு உமன் கேரக்டராக பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துடைய கதை இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் இந்த ட்ரெய்லரில் இன்னொரு விஷயத்தை பற்றியுமே நம்ம பேசியாகணும். நம்ம அனிருத் அவர்களுடைய BGM வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வயலண்ட்டான ஒரு திரைப்படத்திற்கு எந்த மாதிரியான BGM போட்டுற முடியும்? நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பேடாஸ் மாதிரியோ இல்லை ஹுக்கும் மாதிரியோட BGM போட்டால் இந்த படத்துக்கு செட் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப வேற எந்த மாதிரி அனிருத்தால வெரைட்டி காட்ட முடியும் ஒரு வயலண்ட் ஃபிலிம்க்கு, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ என்னால் வேற மாதிரியும் பண்ண முடியும்டா ஆக்ஷன் ஃபிலிம்க்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு நம்ம அனிருத் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் பீக் மொமெண்ட்ஸ் வர்றப்பெல்லாம் இந்த ஒரு BGM போட்டு விட்டாவே போதும், தேட்டர் தெரிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அனிருத் அவருடைய ஒர்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாங்க. ஸோ படம் முழுக்க வயலன்ஸை மட்டுமே நம்பி இல்லாமல் ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே அண்டு ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படம் மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முந்தைய திரைப்படமான கேப்டன் மில்லர் இந்த டேரக்டருக்கு, ஸோ அந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன பயங்கர லேகியாகவும் போரிங்காகவும் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதனாலேயே அந்த படம் மிக்சடு ரிவ்யூஸ் வாங்கிச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் இந்த படத்தில் திருத்திருப்பாருன்னு சொல்லிட்டு நம்பலாங்க. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த DC திரைப்படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.